முதல்ல இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோல ஒரு பக்தர் கதறி அழுதுகிட்டு இருக்கார். சாமியை இடிச்சிட்டாங்க, எத்தனை சாமியை இடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. விநாயகர், முருகர், அம்பாள், சிவன் எல்லாத்தையும் உடைச்சு தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை பார்க்கும்போது நீங்க ஒரு முருக பக்தரா இருந்தீங்க அப்படின்னா என்னடா இப்படி அநியாயம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவம் உங்களுக்கு வரும். ஆளுக்கு ஒரு கட்டை கையில் எடுத்து என் கூட வாங்க, நான் வெட்டும் போது என் கூட சேர்ந்து கால் பண்ணிருங்க. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு முதல் டூட்டி. ஒரு கோயில் இடிக்கப்படுது, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் முருகா முருகான்னு கத்துற சத்தம் கேட்குது. இதை பார்க்கும்போது நம்மளுடைய கோபம் இன்னும் ஒரு படி அதிகமாகும். பாலத்தை கட்டினது உங்க குருநாதராமே சொல்லி. திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் ஈட்டி வீரம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள செல்வமுத்துக்குமரன் கோயில் அப்பகுதி மக்களின் குலதெய்வ வழிபாட்டிற்கான பழமையான கோயிலாகும். நோட் த வேர்ட்ஸ், பழமையான கோயிலாகும். ஏன்னா இதுக்கு பின்னாடி நம்ம விளக்க சொல்ல போறோம். ஆத்தா தாயே ஈஸ்வரி, இந்த சூனாப்பானா ஊர் உலகமே நடக்குது ஆத்தா. அந்த பயத்தை அப்படியே மைண்டன் பண்ணி விடுத்தா. அடுத்ததா பிஜேபி தமிழ்நாடுனுடைய அபிஷியல் பேஜ்ல ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. கோவில்களை தேடி தேடி இடித்து வருகிறது ஸ்டாலின் தலைமையிலான அரசு. சொன்னது இவர்தானா? அண்ணே எது நடந்தாலும் கடைக்குள்ள நடந்தா நல்ல கூட்டம், அதை வச்சு நாளை யாராவும்ல எல்லாம் நன்மைக்கு தானே. உனக்கு நன்மையான அதுல பார்த்தோம்னா அவுரங்கசீப்பை விட மோசமாக கோயில்களை தமிழ்நாடு அரசு தேடி தேடி இடித்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் கத்துற? நீயே காட்டி கொடுத்து ஊரை கூட்டிட்டு போட்டுருக்கு. மனுஷருக்கு கஷ்டத்துல பாசாம இருக்கு. இப்ப நம்ம உண்மை என்ன அப்படிங்கிறதுக்குள்ள வருவோம். முதல்ல இந்த கோயில் அண்ணாமலை சொல்ற மாதிரி பழமையான கோயில் கிடையாது. இவருக்கு இதான் வேலை. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த இடத்துல ஒரு சிலையை வச்சு அங்க ஒரு கொட்டாயை போட்டிருக்காங்க. அத்தோட நிக்காம அடுத்தடுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் ஆக்கிரமிச்சு அந்த இடங்கள்ல எல்லாம் வேற வேற சிலைகளை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு கோயில் கட்டுற மாதிரி செட் பண்ணி மொத்தமா 2.8 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணியிருக்குது ஒரு கேங். இடம் மொத்தமும் கவர்மெண்டோட இடம். வர வர நம்ம ஊர்ல திருட்டு பயத்தோட தாங்க முடியல. கோழியை காணா, கொலுசை காணா, இதே பொழப்பா போச்சு. கவர்மெண்டோட இடங்கிறது மட்டும் முக்கியமான விஷயம் கிடையாது. 2024 ஜூன் மாதம் 28ஆம் தேதி அந்த இடத்த பார்த்தோம்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 1.15 ஹெக்டேர் நிலத்தை அகதி முகாம்களில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்காக அந்த நிலத்தை அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறைக்கு மாற்றி மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டிருக்கு. நான் இருக்கும்போது இன்னொருத்தனை கட்ட விட்டுருவானா? இந்த டாக்குமெண்ட்டை தமிழ்நாடு அரசினுடைய தகவல் சரிபார்ப்பகம் வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈழத்தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்காக அந்த நிலத்தை டிரான்ஸ்பர் பண்ணப்ப பார்த்தோம்னா அந்த இடத்துல எந்த கோயிலும் இல்லை அப்படிங்கறத டாக்குமெண்ட் பேசுது. என்னையா செக் மாடு மாதிரி சுத்தி வர்ற? என்ன எனக்கு மேலதான் ஒரு சந்தேகம். இந்த இடத்த ஈழத்தமிழர் நலனுக்காக மாத்தினதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்குள்ள ஒரு கேங் என்ன பண்ணிருக்குன்னா ஒரு சிலையை கொண்டு வந்து வச்சு அதுக்கு பக்கத்துல ஒரு கொட்டாயை போட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆட்டையை போடணும்னு நினைச்சவங்களுக்கு எதிராக ஒரு புகார் போய் அந்த புகார் பின்னாடி நீதிமன்றம் வரைக்கும் போய் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வந்து அந்த இடம் வந்து அகற்றப்பட்டிருக்கு. வாரிசு இல்லாத சொத்து ஆட்டைய போட்டுடலான்னு பார்த்தா இப்படி வந்துட்டாங்களே கைக்குள்ள. நான் பஞ்சாயத்து கூட்டினது தப்பு, என்ன விட்டுடுங்க. ஐயோ நான் வரேன், என்ன விட்டுடுங்க. என்னாச்சுங்க? என்ன பண்ணாங்க? சாமி இடிச்சு நாங்களும் குழந்தை பிள்ளை வளர்க்குற மாதிரி வளர்த்திட்டு இருந்தோம். என்ன பண்ணி போட்டாங்களே? எத்தனை சாமி உடைச்சிருக்காங்க? அவங்க உடைச்ச முருகர், விநாயகர், அம்மா, அம்பாளு, சிவனு. சரிங்க. விநாயகர் எல்லாம் உடைச்சு தள்ளிட்டாங்க. நீ கிண்டல் பண்ற? இது கிண்டல் இல்ல மாப்ள, நக்கல். இந்த கோயில் இடிக்கிறத தடுக்க போன இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் போலீசாரால் தாக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு செய்தியை பரப்பி விட்டு அங்கங்க போராட்டங்களை வேற தூண்டிட்டு இருக்காங்க. இந்த காசை ஜனங்களுக்கு என்னங்க செய்யும்? ஒண்ணும் செய்யாது. சந்தா மட்டும் வாங்கும். சந்தாவை மட்டும் கட்டிட்டு நீங்க நிம்மதியா வீட்டுல தூங்கலாம். அதை வாங்கிட்டு நாங்க நிம்மதியா கட்சி ஆபீஸ்ல தூங்கலாம். 420 200னா உங்களுக்கு 420 போடுவாங்கன்னு சொல்லுவோம். துணிச்சல் இருக்கு, தைரியம் இருக்குன்னா 1 to 1 பேசுவோம். கூட்டத்தோட சேர்ந்து கத்தக்கூடாது.